ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கசகசா, ஒரு 10 போல் மிளகு, 2 சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்ட உடனே இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடயே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இதோட பச்சை வாசனைலாம் போகணும். ஏன்னா நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து சேர்க்கணும். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். ரொம்ப குழஞ்சிடாமல் வேகணும் உருளைக்கிழங்கு. அந்த மாதிரி நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு ஒரு வேளை தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அப்படின்னா தான் இது சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால இது வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். உருளைக்கிழங்குனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் சப்பாத்திக்கெலாம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.